Swayam Prabha. Digital India. Educated India. கர்த்தாவோட நட்சத்திரம்னு நான் சொல்லிடுறேன். அது ரெண்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. ரெண்டு ஒர்க்கிங்ஸ். ஒன்று இது கும்பாபிஷேகத்துக்கும், இன்னொன்று வந்து நடந்தது என்னவாக இருக்கும்னு பார்க்குறதுக்கு ஒரு ஒர்க்கிங்ஸ். அப்படி ரிவர்ஸில் அந்த டேட்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கும் ரிவர்ஸில் வர மாதிரி. இப்போ தை மாதம் 9ஆம் தேதி பாருங்கள். 23/1 ஜனவரி 23/1. ஆமாம். இப்போ அதுக்கு வந்து இது சுவாமி நட்சத்திரம் வந்து திருவாதிரை இருக்குங்க. சுவாமி நட்சத்திரம் திருவாதிரை, சுவாமி நட்சத்திரம். கர்த்தா நட்சத்திரம் பூசம். ஒரு நாள் உங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த 23ஆம் தேதி இவர்களுக்கு பொருத்தமாக அமைதான்னு முதல்ல பாருங்கள். 23ஆம் தேதி என்ன நட்சத்திரம்? மகம் நட்சத்திரம். சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா, சுவாமி திருவாதிரைக்கும் மகத்துக்கும் பாருங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். 5 வருதா? 5 வந்தது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். 5 வருதுன்னு ஆன்சர் சுவாமிக்கு. ரைட்டு. கர்த்தாவுக்கு பாருங்கள் 3 வருதா? பூசம், ஆயில்யம், மகம். பூசம், ஆயில்யம், மகம். ஆபத்தாக வருது. ஸோ ஒரு சிவன் கோயிலுக்கு அன்னைக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடியாது. அதான் திருவாதிரைனா சுவாமி சிவனுக்கு வர நட்சத்திரம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது அடுத்த இது பாடம் நம்ம வரும்போது அதுக்கான சிலபஸ் நமக்கு வரும். சுவாமிக்குன்னா திருவாதிரை வருது. சரி, இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் உள்ள ஒருவருக்கு கிரகம் ஆரம்பிக்கலாமான்னு பாருங்கள், வீடு ஆரம்பிக்கலாமான்னு பாருங்கள். அந்த டேட்டில் நான் அது சொன்னேன் இல்லையா, 23/1 இருக்குல்ல, அந்த டேட்டில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. முதல்ல எடுத்த உடனே பலன் முடிஞ்சு போச்சு. இப்போ அதே டேட்டை வச்சிங்க. நட்சத்திரம் கர்த்தா நட்சத்திரம் ரோஹிணி. அவர் கிரகம் ஆரம்பிக்கலாமா, வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா? ரோகிணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். 7 கொலை வருது. அவர் பண்ண முடியாது, செய்ய முடியாது இல்லையா? அவர் கிரக ஆரம்பமும் பண்ண முடியாது. மக நட்சத்திரம் கிரக ஆரம்பத்துக்கு உகந்த நட்சத்திரமானு பாருங்கள், மேல் நோக்கி வரக்கூடிய நட்சத்திரமானு பாருங்கள். கீழ்நோக்கு நட்சத்திரம் வருது. அப்போ அவர் நட்சத்திரத்துக்கு மகம் ஒத்துட்டு வரனாலுமே அன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா மகம் கீழ்நோக்கு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம், அந்த மக நட்சத்திரன்றது வந்து கீழ்நோக்கு நட்சத்திரம். ஸோ அது ஒத்துட்டு வரலன்னா தான் ரெண்டுமே அது கட் பண்ணி விட்டுரும் கூடாதுன்னு சொல்லிட்டு. தேய்பிரையில் பஞ்சமியை தாண்டிடுது. ஆமாம், தேய்பிரையில் பஞ்சமி வரையும் தான் வரணும். பௌர்ணமிக்கு அப்புறம் 5 நாள் தான் பௌர்ணமி, பஞ்சமி வரையும் தான் வரணும். இது அதை தாண்டி போயிடுது. ஸோ இது நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, எடுக்கலாம், ஆனால் மேல் நோக்குக்கு எடுக்கக்கூடாது, கீழ் நோக்குக்கு எடுக்கலாம். ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறேன்னு புரிஞ்சிங்க. முதல்ல மகம் கூடாது தான், 2 மகம் கூடாதுன்னு வந்தது. ஆனால் நாள் கணிக்கும் போதும் ஒத்துட்டு வரல. ஆனால் அது செய்யக்கூடிய நாள், கீழ் நோக்கி செல்ல வேண்டிய விஷயங்களை செய்யக்கூடிய நாள் அது. அதனால் மேல் நோக்கி செய்யக்கூடாது அப்படின்றது மகத்துக்கு முடிஞ்சது. இந்த திதி, இந்த நாள் பார்க்கும்போது திதி வேணால் இதுவாக தசமியாக இருக்கலாம், ஆனால் தேய்பிரை பஞ்சமியை தாண்டிடுது. அதனால் அதை செய்யக்கூடாது. பௌர்ணமிக்கு அப்புறம் திருவாதிரைக்கும் அஸ்தத்தை, இது இன்னொரு நட்சத்திரம் நான் சொன்னேன். சுவாமிக்கு திருவாதிரை, கர்த்தாவுக்கு வந்து பூசம் சொன்னேன். பூசம் ஒரு 5 தடவை அந்த நட்சத்திரத்தோடைய டேபிளை பெரட்டினீங்கன்னா தானாக கிளியராக வந்துடும். 7 வருது அதுக்கும். சரி, வேறு எந்த சாமிக்கு செய்யலாம்? திருவோணத்துக்கு சரியாக வருதா பாருங்கள். திருவாதிரைக்கு வரல, திருவோணத்துக்கு சரியாக வருதா பாருங்கள். 9வது வரும் பாருங்கள். சுவாமி நட்சத்திரம் திருவோணம், பெருமாளுக்கு எடுத்துங்க. திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். 9வது வருதா? அப்போ அவருக்கு செய்யலாம். பரமயத்திரதார பெருமாளுக்கு செய்யலாம். அன்றைக்கி நீங்கள் சொல்கிற
11ஆம் தேதி பஞ்சமி வருது, புத்தகம் இருக்கு, யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் இருக்கு, நேத்திரம் ஜீவனம் முழுசாக இருக்கு. அன்னைக்கு முழுசாக இருக்கா? 2 கண் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. அதில் அப்படியே பாருங்கள், கரிநாள் அப்படின்னு பிளாக்ல போட்டிருக்கான் பாருங்கள். அதில் இருக்கு பாருங்க, கரிநாள். டேட் வந்து 25/1 சார். கரிநாள் கூடாத நாட்கள். ஏன்னா அந்த கரிநாளுக்கான விளக்கம் பின்னாடி வரக்கூடிய நம்ம ஆயாதியில் இருக்குது. அன்னைக்கு இந்த யோகம் சொல்லக்கூடியது கௌள யோகம், தைத்தொல யோகம், 2 யோகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 45-11 அது பக்கத்துலேயே நட்சத்திரத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 2 யோகங்கள் சேரும்போது கரிநாள் ஆயிடுது. அதனால் அதை செய்யக்கூடாது. இப்போ ஒன்று கற்றுக்கிட்டா உள்ளே போயிட்டே இருக்கணும், ஒன்று போயிட்டே இருக்கணும் சார். நான் அந்த 25/1 தான் எடுத்துறீங்க. அதில் அதின்னு ஒன்று வருது பாருங்கள். சீனா ஆனால் பக்கம் அடுத்தது அதின்னு ஒன்று வருதா? 34-57. அது பக்கத்தில் கவுன்னு வருது 13-45. அது 2 யோகமும் சேரும்போது கரிநாள் ஆகிடுது. அதனால் செய்யக்கூடாது. ஸோ பஞ்சாங்கத்தையும் கூட வச்சுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கூட வச்சுருந்தா இதை பார்க்க முடியல. அடுத்த ஒரு நாள் சொல்லுங்கள். நான் சொன்னதை வச்சு ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் தை 9 ஏற்கனவே பார்த்தோன்னு நினைக்கிறேன். பார்க்கலையா? அகம் பார்த்தா தை 9 தான் பார்த்தாச்சு. சார் 12 சப்தமி இல்லை. சப்தமி மேலே 13க்கு மேலே போகாதீங்க. ஏன்னா வந்து இது இல்லாமல் போயிடும். பஞ்சமி தேய்பிரை ஆகிப்போகுது. பஞ்சமிக்கு அப்புறம் போகக்கூடாது, தேய்பிரை ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6-2க்கு அப்புறம் தான் போக முடியும். 6-2க்கு அப்புறம் தான் தேய்பிரை தான். புதிய கோயிலுக்கு பண்ண முடியாது, தேய்பிரை ஆகிடுது. உங்களுக்கு பண்ண முடியாது, அவங்க செய்ய முடியாது. 8ஆம் தேதியா? தை 8ஆ? ஆயிலியம் தான் கூடாதா சார்? செவ்வாய் வர்றது கிழமையும் செவ்வாய் ஆயிலியம் அது அந்த மாதிரி தான் வரணும். தை அப்போ தை மாதத்தில் பார்க்கும்போது இந்த மாதம், இந்த வருஷத்தினுடைய தை மாதம் பூரா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ஃபேவரபுளான டேட் இல்லை. யார்ட்டையும் போய் தை மாதம் தேதி குறித்து கொடுன்னு கேட்காதீங்க. நல்ல நிலைமையில் நல்ல நாட்கள் முழுசாக இல்லை. இந்த வருஷத்துக்கு தான், இந்த வருஷத்துக்கு தான், எல்லாத்துக்கும் போகக்கூடாது. அது ஜென்ரலாக போடுவோம் சார். அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பொறுத்து வரணும்ல சார். காலண்டரை பார்த்துட்டு சுப முகூர்த்த நாள் பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கிறதா பார்க்கணும். 2வது, நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ அந்த காரியத்துக்கான நட்சத்திரமாக அது இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த என்னென்ன நட்சத்திரம் எது செய்யணுன்றது, அதில் அது வருதான்னு பார்க்கணும். இது 2ம் மேட்ச் ஆனால் அன்றைக்கி இந்த சுபமுகூர்த்தமாக தான் நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தால் காலண்டரில் பொதுவாக சுபமுகூர்த்தம்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து உங்கள் நட்சத்திரத்துலேருந்து அந்த நட்சத்திரம் தாராபலன் பாருங்கள். ப்ளஸ்ஸு நீங்கள் சொல்லது நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அதுக்கான காரியத்துக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கோம். மேல் நோக்கு காரியமாக, சமநோக்கு காரியமாக, கீழ் நோக்கு காரியமாக, அதுக்கு அது உகந்ததாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். பொதுவான சுபமுகூர்த்த நாட்கள் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? பொதுவானனா இந்த கிழமைகள் ஒத்து வராமல் இருக்கணும், இல்லை நட்சத்திரம் ஒத்து வராமல் இருக்கணும், இல்லை திதி ஒத்து வராமல் இருக்கணும், அல்லது இந்த பட்சம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அந்த புண்ணிய காலம் ஒத்துட்டு வராமல் இருக்கணும். இந்த மாதிரியான காலங்கள் தான் ஒத்து வராத நாட்கள் தான் இருக்கணும். கூடாதுன்னா எந்த வகையிலுமே கூடாது தான் அது. புரியுதுங்களா? பாதி இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதில் 6ல் 5 வருது, ஞாயிற்றுக்கிழமை சரி பரவாயில்ல செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இந்த 5 5ல் 6ல் 1 குறைவுன்றது விஷயமா பெருசு இல்லை. 6ல் 4 குறைவுன்னா பிரச்சனை தானே. சரிங்களா? இப்போ இன்றைக்கி புனர்பூசம் பார்த்தோம். நாளைக்கு அந்த புரட்டாசி மாதம் பஞ்சாங்கம் உங்களுக்கு கொடுக்கல.
இருந்தாலும் ஒரு இது சொல்கிறேன், உங்களுக்கு அந்த தேதிக்கு நட்சத்திரத்தை கால் பண்ணி சொல்லுங்கள், வேறு எதுவும் அதுக்காக தான். நாளைக்கு வந்து ஆங்கில தேதி 4/10/2018 ஃபார் எக்ஸாம்பிள் குறிங்க. நாளைக்கு 8 மணி வரைக்கும் பூசம் நட்சத்திரம் இருக்குது. இரவு 8 மணி வரைக்கும் பூசம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதே 8 மணி வரைக்கும் தசமி இருக்குது. நாளைக்கு யோகம் அமிர்த யோகம் தான் முழுசுமே. இந்த நட்சத்திரம் பூசம்னு ஒரு நட்சத்திரம் கொடுத்துருக்கேன். இதில் என்ன காரியம் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த லிஸ்ட்டை. பூசம் மேலே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். மேல் நோக்க நட்சத்திரம் சரிதான்ல? மேல் நோக்க நட்சத்திரம் பூசம் சொல்லிட்டேன். இப்போ நாளைக்கு ஒரு வீடு மேல் நோக்குன்னு சொல்லிட்டேன், மனை முகூர்த்தம் செய்யணும். இப்போது ஒரு பொதுவான நட்சத்திரம் எடுத்துக்கலாம் சரி, இல்லை சதயம் பொது நட்சத்திரம் எடுத்துக்கலாம். இந்த சதயத்துக்காரங்க நாளைக்கு மனை முகூர்த்தம் செய்யலாமா? சதயத்துக்கு ஆகுது, அப்போ நாளைக்கு அவங்க மனை முகூர்த்தம் செய்யக்கூடாது. இது நம்ம நட்சத்திரத்துக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று வரணுமே, இது புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வாஸ்து ஏந்திரிக்கல. இந்த மாதத்தில் இப்போ மனை முகூர்த்தம் செய்யணும்னா முதல்ல அந்த மாதம் முதல்ல பார்க்க வேண்டியது வாஸ்து ஏந்திரிக்கிறாரா. அந்த மாதத்தில் வாஸ்து எழுந்திரிக்காத மாதத்தில் மனை முகூர்த்தம் செய்யக்கூடாது. அது நீத்தார் கடன். அது மேலே போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பட்சத்துலேயும் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து பெரியவங்களுக்கு காரியம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது தவிர்த்து ஒவ்வொரு எந்த திதியில் அவங்க இறந்தாங்களோ அந்த திதியில் செய்யணும். அதை அப்படி செய்ய முடியாதவங்க இந்த அமாவாசை மாலை அமாவாசையில் ஒரு நாளில் செஞ்சாங்கன்னா அந்த 12 மாதத்துக்கும் செய்த பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறது தான் மகா பெரிய அமாவாசை. அது அதெல்லாம் கிடையாது. புரட்டாசி மாதத்தில் வாசு செய்ய மாட்டாங்க. புரட்டாசியில் வாசு சொல்லியிருக்கேண்ணா பாருங்கள், புரட்டாசியில் வாசு சொல்லியிருக்கேண்ணா இருக்காது. புரட்டாசி மாதம் என்னத்துக்காக ஒதுக்கி வச்சாங்கன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது நடைமுறை விஷயந்தான். பொன்னுருக காயும் மண்ணுருக பேயும் புரட்டாசின்றது நடைமுறை வார்த்தை. வெயில் வந்து பொன்னே உருகி போகிற அளவுக்கு காயுமா, வெயிலுடைய ஆதிக்கம் நிறையா இருக்கும். ஆனால் மழை பெஞ்சால் மண்ணே கரைஞ்சி போகிற அளவுக்கு மழை பெய்யுமா. அது அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ரெண்டும் எப்போ நடக்கும்னு தெரியாது. புரட்டாசி மாதத்தில் உடன் மழை வரும், உடன் வெயில் காயும், மாறி மாறி இருக்கும். அப்போ ஒரு காரியம் தொட்டால் அதை முழுசாக செய்ய முடியாதனால அந்த காரியத்தை அவங்க அந்த மாதமாக வேண்டான்ட்டாங்க. ஐப்பசியாக முழுசாக மழை தான், அது தெரியும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்த புரட்டாசின்றது இரண்டும் கலந்தது, அதனால் அந்த மாதம் அவங்க தொடலை. அது இல்லாமல் இந்த உழவு தொடர்பான தொழில்கள் எல்லாமே ஆடி மாதம் தொடங்கி அவங்க முழுசாக இதில் இறங்கிடுவாங்க. அன்றையினுடைய பிரதான தொழில் விவசாயம், அதை சார்ந்தது தான். நம்ம வேலைகள் எல்லாமே மழையை சார்ந்தது தான். அதனால் எல்லாமே அதில் இறங்குனதுனால இந்த வேலைகளை நிப்பாட்டு தைக்கு அப்புறம் அந்த வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை ஆரம்பித்தாங்க. அதுதான். இப்போ ஐப்பசி மாதம் ஒரு நாள் நல்ல நாள் கிடைக்குது சார், கும்பாபிஷேகம் பண்ணலாமா? தட்சிணா பழைய கோயில் சார், நான் புனருத்தானம் பண்ணிடுறேன், கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன், அது வந்து சமாதானம். கடவுள் இப்போ தான் செஞ்சு தான் ஆகணும், நிந்திக்கலை நம்மளை. எல்லாத்துக்கும் ஒரு வழி கொடுத்துருக்காரு, ஃபார்முலா கொடுத்துருக்காரு. இந்த வழியாக வாங்க, எனக்கு கோயில் கட்டணும்னா இந்த அளவுகள், இந்த முறைகள், இந்த மாதிரி நாள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு விதி வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மார்க்கத்துக்குள்ளே நம்ம தான் போகிறோம், கடவுள் நம்மளை கூப்பிடல. எனக்கு அந்த மார்க்கம் பிடிச்சிருக்குன்னு நம்ம தான் உள்ளே போகிறோம். அப்போ அந்த மார்க்கத்தில் போகும்போது அதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை பின்பற்றி தான் நம்ம நடக்கணும். இல்லை என்றால் எதுவுமே இல்லை தான். ஏன் சார் நம்ம சாமிக்கு தானே செய்கிறோம், அதுக்கு என்ன அளவு, அதுக்கு என்ன நாள் நட்சத்திரம் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த பூமி இந்த நட்சத்திரங்களுக்கு கட்டுப்பட்டது, ராசி மண்டலங்களுக்கு கட்டுப்பட்டது. அது உள்ளே எது செய்யணும்னாலும் அவங்கள கேட்டு தான் கடவுளே செய்வாருங்க உள்ளே வரணுன்றது. இதுதான் இதனுடைய அடிப்படை விஷயம்.
நாள் குறித்தல்ல முக்கியமாக பாருங்கள், யாராக இருந்தாலும் நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் முதல்ல பாருங்கள். இந்த காரியம் என்ன காரியம், மேல் நோக்கி காரியமாக கீழ் நோக்கமா, அதை முதல்ல அப்புறம் பாருங்கள். பஞ்சமி தாண்டி போகுதான்னு பாருங்கள். தேய்பிறை பஞ்சமி தாண்டி போகக்கூடாது. இவ்வளோ விஷயம் மனசில் வைக்கணும். நிறைய வரும், போக போக தான் வரும். அடுத்து பார்க்க போனீங்கன்னு வச்சிங்க, இன்னொன்று வரும், ரெட்டித்த மாதம் கூடாது. ஆவணி மாதம் 1ஆம் தேதி 4 நாளாக இருக்குங்க, கும்பாஷம் வச்சுக்கிறேங்க. ஆவணி மாதம் 1ஆம் தேதி 4 நாளாக இருக்குங்க. அப்போ சங்கல்பம் என்ன பண்ணுவீங்க? ஒரு காரியத்துக்கு சங்கல்பம் பண்ணுறோன்னா, நம்ம கடவுளை கூப்பிட்றோன்னா எதில் கூப்பிடுவோம்? ஆடி மாதத்தில் கூப்பிட்டு, ஆடி மாதத்தில் கூப்பிட்டு ஆவணி மாதத்தில் கும்பாஷம் பண்ணுறதா? இதற்கான பூர்வாங்க காரியங்கள்னு சொல்லுவாங்க. அடிப்படை காரியங்கள், யாகம், எத்தனை காலங்கள் யாக அனுக்குண்டங்கள் செய்யணும் போகிறது, இதெல்லாமே ஆடி மாதத்தில் முடிச்சுட்டு அடுத்த மாதத்தில் வந்து கும்பாஷம் பண்ணுறது. இது வந்து கல்யாணமும் அப்படி தான். முதல் 3 நாட்களும் கடைசி 3 நாட்களும் விளக்கப்பட்டது, குறித்து வச்சிங்க. ஒவ்வொரு மாதத்தின் முதல் 3 நாளும் கடைசி 3 நாளும் விளக்கப்பட்டது. தமிழ் மாதம் தான். ஆங்கிலத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? கடைசி 3 நாட்களும் அறுதி 3. அதுக்கு பேர் சந்துக்கட்டுன்னு சொல்லுவாங்க. நடைமுறை ஊரில் சொல்கிற வார்த்தை சந்துக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த கண்டிஷன் ஒன்று ஒன்றா ஏறிட்டே இருப்பாருங்க. ஒன்று படிக்க படிக்க ஒன்று சேர்ந்துகிட்டே வரும். இல்லை, கடைசி மாதத்தினுடைய கடைசி 3 நாட்கள், முதல் 3 நாட்கள் செய்யக்கூடாது. ஏன்னா பூர்வாங்க வேலைகள்லாம் முதல் மாதத்தில் இருக்கும், இல்லை அடுத்த மாதத்தில் இருக்கும். அதனால் அதை செய்யக்கூடாது. அதில் அதே மாதிரி ஒரு திருமணம், இந்த நாள் குறித்து தொடர்புடையதான். அதுவும் அதுக்காக சொல்ல வரேன். ஒரு திருமணம் செய்கிறேன்னு சொன்ன, திருமணம் பார்க்குறாங்கன்னா அந்த பெண்ணின் நட்சத்திரத்துலேருந்து தான் அவங்க நாளை கணக்கிடணும். ஆண் நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா மதியம் அன்பர் கேட்டார், அந்த விஷயம் இதுதான். பெண்ணின் நட்சத்திரத்துலேருந்து தான் திருமணத்தையோ நிச்சயதார்த்தமோ எல்லாமே முடிவு பண்ணணும். திருமணம் ஆகின்ற வரையில் ஆண், அதன் பிறகு பெண். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்தாலும் தினப்பலன் முதல் பலன் பார்க்குறது என்னன்னா, பெண் நட்சத்திரத்திலேருந்து ஆண் நட்சத்திரத்தின் பலன் என்ன, அதில் தான் ஆரம்பிக்கும். அதற்கு நிச்சயதார்த்தமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் அந்த பெண் தொடர்புடைய அத்தனை செய்திகளுமே, இந்த வாழ்க்கை தொடர்பு அத்தனை விஷயங்களுமே வந்து பெண் நட்சத்திரத்தை கொண்டு தான் செய்யணும். எல்லாமே அதில் தான் நம்ம செய்யணும். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் திருமணம் செய்யலாமா சார்? கூடாது. யாருக்கு பண்ணலாம்? தாய்மாமன் மகள், தாய்மாமன் மகன், அவங்கள ஜாதகமே பார்க்கக்கூடாது. ஒரே நட்சத்திரம் ஒரே இதுவாக இருந்தால் 2 பேருக்கும் ஒன்றா சந்திராஷ்டமம் வரும், 2 பேருக்கும் ஒன்றா ஒரே திசை வரும், எல்லா கஷ்டமும் 2 பேருக்கும் ஒன்றாவே வரும். சதயம்னா சதயத்துக்கு என்றைக்கெல்லாம் சந்திராஷ்டமம் வருதோ அவங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் வரும். எப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து ஜென்மத்தில் சந்திரன் வருதோ எல்லாமே போய் வரும். இவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக என்னென்ன வருதோ 2 பேருக்கும் ஒன்றாவே வரும். அதனால தான் அதை. ஆனால் இதுவே சொந்த தாய்மாமன் மகள் தாய்மாமன் மகனாக கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் அடிபட்டும். அதற்கு ஜாதகமே பார்க்கக்கூடாது. சொந்த அத்தை பொண்ணையோ மாமா பொண்ணையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லை. அது வந்து மேலே இருக்க பெரியவங்க பார்த்துப்பாங்களாம். நம்மளுடைய குடும்பம் ஒன்றா இருக்குன்ட்டு அவங்க எடுத்துப்பாங்களாம் ரிஸ்கெல்லாம். அதனால் அது ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சம்பிரதாயத்தில் இந்த சம்பிரதாயம் வந்து மாறும், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அடுத்தடுத்த தேசாந்திரம் போகும்போது மாறும். நட்சத்திரங்கள் இதே, திதி இது எல்லாமே இதாக இருக்கும். ஆனால் நடைமுறைப்படுத்துகிற சம்பிரதாயன்றது கொஞ்சம் மாறும். அது கேரள தேசத்துக்கு போனால் மாறும், ஆந்திரா தேசம், கர்நாடக தேசம், இந்த 4க்குள்ளே தான் மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு அந்த பிறகும் இருக்கக்கூடிய வேசர தேசம், அந்தாண்ட நாகர தேசத்துலாம் இன்னும் என்டையராக மாற்றம் இருக்கும். விஷயங்கள் இதாக இருக்கும். நம்ம இங்கே செவ்வாய்க்கிழமை கூடாதுன்றோம். வட இந்தியாவிலும் மங்களவாரம்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை தான் முக்கியத்துவமாக எடுத்துப்பாங்க. ஒரு சில தேசங்களில் சனிக்கிழமை தான் துணி எடுப்பாங்க. நம்ம ஊரில் துணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையில் புது துணி சனிக்கிழமையில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம தேசத்தில். ஒரு சில தேசத்தில் சனிக்கிழமையில் தான் போடணும்னு சொல்லுவாங்க. அது சம்பிரதாயம் என்னென்னா, சனிக்கிழமையில் துணியினுடைய பலன் தான், துணி கூடுதலாக கிடச்சிட்டே இருக்கும். அதான் அதனுடைய பலன். அது
ஆனால் இங்கே சம்பிரதாயம் என்னென்னா துணி கெட்ட வேலை கிடைக்கின்றது, அங்கே நல்ல வேலை கிடைக்கின்றது. அது எப்படி சார் துணி நல்ல வேலை கிடைக்குது, கெட்ட வேலை கிடைக்குது? புரியுதா? நல்ல நல்ல காரியங்களில் துணி அணிஞ்சிக்கிறதும் உண்டு, கெட்ட காரியங்களில் துணி அணிஞ்சிக்கிறதும் உண்டு. பலன் ஒன்று, கிடைக்கிற விதம் வேறு. அதுதான் தேசாந்திர வேறுபாடு. இந்த விஷயங்களும் இந்த மனசில் நம்ம வச்சுக்கணும். சந்தேகம் இருக்கும், சந்தேகம் கேட்கலாம். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், அது முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், அது சார் ஞாபகப்படுத்துகிறாங்க. பஞ்சாங்கம் 2 வகையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் என்பது வாக்கால் சொல்லப்பட்டு அதை கடைபிடித்து அதையும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வருகிறவர்கள் வாக்கிய பஞ்சாங்கம். ரிஷிகள் சீடர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டதை வாக்கால் சொல்லப்பட்டதை கர்ணபட்சமாக காதால் கேட்டு அதை தொடர்ந்து எழுதி கொண்டு வருபவர்கள் வாக்கிய பஞ்சாங்கம். சொல்லப்பட்டுள்ள கணக்கின்படி ஒவ்வொன்றும் கணக்கிட்டு செய்து கணக்குப்படி திருக்கணிதப்படி கணித முறைப்படி அமைக்கிறது திருக்கணித பஞ்சாங்கம். வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும். 3 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரை வித்தியாசம் இருக்கும் ஒரு சில நேரங்களில். ஆனால் நம் தேசாந்திர சம்பிரதாயம் வாக்கிய பஞ்சாங்கம். பாம்பு பஞ்சாங்கம் தான் பழைய பஞ்சாங்கம் நம்மளதில், அது வாக்கிய பஞ்சாங்கம் தான். அது கடுமையாக அடிப்படையாக கொண்டு தான் எல்லா பஞ்சாங்கங்களும் உருவாக்கப்பட்டது. சொல்லுங்கள் சார், வேறு டவுட் சந்தேகம் எதனா இருக்கும் கேட்கலாம். கோவில் இப்போ நீங்கள் ஒரு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா, கோவில் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் பார்க்கணும். பூமி பூஜைன்னு சொல்கிறது இல்லையா? அந்த பூமி பூஜையை இப்போ நேரடியாக போகிறோம், பூமி பூஜை நேரடியாக நம்ம எர்த் ஒர்க் எக்ஸாக்ஷன் பண்ணிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் அதற்கு முன்னாடி 2 விஷயங்கள் இருக்குது. திக் பரிச்சேதம், திசை அறிதல், அப்புறம் பூ பரிச்சேதம், பூமியை சோதிக்கிறது. இது ரெண்டுக்கும் உடன்பட்ட பிறகு தான் அந்த பூமி நல்ல பூமியாக, வேண்டிய பூமியாக, வேண்டாத பூமியாக முடிவு பண்ண பிறகு தான் பூமி பூஜை போடுறது. இந்த நடுவில் இந்த 2 பார்ட் இல்லை. இப்போ நாள் குறித்திருந்து நேராக பூமி பூஜைக்கு போயிடும். நடுவில் இந்த 2 பார்க்கணும். திசை அறியணும், நேர்கிழக்கு நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு. திசை அறிந்த பிறகு அந்த பகுதியின் நிலத்தை சோதித்து பார்த்து இந்த மண் நமக்கு உகந்ததா, இந்த பூமியில் செய்ய முடியுமான்னு முயற்சி பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம பூமி பூஜை பண்ணுவோம். அதற்கான நாள். அதன் பிறகு வாசக்கால் நிர்மாணிக்கிற நாள். ஒரு ஆலயத்துக்கு வாசக்கால் அடுத்தது நிர்மாணிக்கிறது. வாசக்கால் நிர்மாணித்து முடித்தவுடன் மேலே உச்சி மூடுறது, கட்டுமான வேலைகள் முடிந்த உச்சி மூடுறதுன்னு சொல்லு. அந்த வேலை முடியும் போது ஒரு நாளும், அதன் பிறகு கும்பாபிஷேகத்துக்கு நாளும். இந்த 4 விதமான நாட்கள் ஒரு நமக்கு திருக்கோயில் கட்டுமானம் செய்கிறது தான் பார்க்கணும். அதே ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி பூபரிச்சேதம், பூமி பூஜைக்கும், வாசக்கால் நிலைநிறுத்தல், அடுத்தது கிரக பிரவேசம், இது 3 விஷயம் அதுக்கு பார்த்தா போதும். மற்றபடி வீட்டில் ஒரு தூண் மாற்றி வைக்கிறீங்க, தூண் செய்யணும், உத்தரம் மாற்றுறீங்கன்னா அந்த முதல்ல செய்து வச்சுட்டு வைக்கிற நாளில் ஆரம்பிக்கிற நாளும் வைக்கிற நாளும் அதே நாளாக இருந்தால் நல்லது. அதில் கொடுக்கப்பட்ட நட்சத்திரத்திலே ஆரம்பித்து அடுத்த நட்சத்திரம் எப்போ நமக்கு கிடைக்குதோ அதை அப்போ வைக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் சொல்லப்பட்டிருக்குள்ள வேறு எந்த விஷயம் அது தொடர்புடைய எந்த செய்தியும் நீங்கள் அதை செய்யலாம். விவசாயம் செய்கிறதுக்கு, கால்நடைகள் வாங்கிறது, கார் வாங்கிறதுக்கு எல்லாமே அதில் பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு லிஸ்ட் இருக்குது. அதாவது அடுத்த இன்னும் ரெடி ரெக்னர் இதிலே பஞ்சாங்கத்திலே இருக்குது. எந்தெந்த காரியத்தை எந்தெந்த நட்சத்திரத்தில் செய்யணும், என்னென்ன திதியில் செய்யணும், என்ன லக்னம் சுற்றணும்னு அது ஒரு ரெடி ரெக்னர் இருக்குது. அது கொடுத்துட்டா நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறது, காதணி விழா செய்கிறது, எப்போ சீமந்தம் செய்கிறது, எப்போ கார் வாங்கிறது, காரை எப்போ ஓட்ட ஆரம்பிக்கிறது, எல்லா விஷயமும் உங்களுக்கு அதில் தெளிவாக இருக்கும். அதில் அதாவது தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றுறதா இருந்தால் அதை பயன்படுத்துங்க, இல்லைன்னா அதை பயன்படுத்தாதுங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் பொறுமை வேணும். இன்றைக்கி கையில் பணம் வந்துருச்சுன்றதுக்காக இன்றைக்கி அதை செய்யணும்னு நினைக்கிறது இயலாத காரியம். அதனால் நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஒரு சந்தேகம் தான் கேளுங்க, அப்புறம் நம்ம கடைசி இதே விதிமுறைகள் தான். நகரத்தினுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கணும்,
பொது நட்சத்திரம், நகரம், கிராமம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதற்கு எப்படி அமைப்பு அமைக்கணும்? கிராமம் நகரம்னா அந்த என்ன இப்போ நீங்கள் கேட்குறது வேறு மாதிரி புரியுது. இப்போ சென்னை நகரத்தை முழுசாக எடுக்க முடியாது. சென்னை பட்டணம்னா அந்த பாரிஸ்காரனுக்கு போகிற அந்த ஏரியா மட்டும்தான் சென்னை பட்டணம் எடுக்கணும். இப்போ நம்ம இங்கே சத்யம் தேட்டர் இருக்குன்னா அது உத்தண்டி சாவடி, அதுக்கான அந்த ஊர் பேர் உத்தண்டி சாவடி. அங்கே ஒரு கோயில் நாங்கள் ரெனோவேஷன் பண்ணோம். அப்போ அங்கே எடுத்து பார்க்கும்போது ராயப்பேட்டைன்னு சொன்னாங்க. அது ராயப்பேட்டா இல்லை, அது அங்கே இருக்க ஊர் பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது அப்புறம் தான் தெரியும் வந்து உத்தண்டி சாவடி அந்த ஊர் பேர். அப்புறம் அந்த உத்தண்டி சாவடின்ற பேர் நாம நட்சத்திரம் வச்சு தான் அந்த கோயில் நாங்கள் திருப்பணி பண்ணோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு நகரம் அமைக்கிறீங்க, நீங்கள் போய்ட்டு நீங்கள் நகர் போட்டுடலாம். ஏதோ ஒரு ப்ரமோட்டர்ஸ் நேம் போட்டு ஒரு நகர் ஒரு 1000 பிளாட் போட்டுட்டோன்னு சொன்னாக்கா அந்த நகரம் வந்த பிறகு தான் நீங்கள் நாம நட்சத்திரம் அந்த நகரை வச்சுக்கலாம். அது சரியில்லை. அந்த ஊருக்கு அந்த ஏரியா வாங்குறாங்க இல்லையா நகர் போடுறதுக்கு, அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஊரோட பேர் இருக்கும். அந்த பேரை வச்சு தான் நீங்கள் நாம நட்சத்திரம் முடியும். அந்த ஊரை வாங்கிட்டு நம்ம ஒரு நகரம் அமைக்கிறோம், அது யார் தனியார் அணைச்சி விற்கிறது வேறு. அரசாங்கமே நிர்மாணம் பண்ணிவிட்டு மையத்தில் வீதிகள் அமைச்சு பிளாட்டு போட்டு அரசாங்கம் அமைச்சு கொடுக்குறதா இருந்தால் சார் கேட்ட மாதிரி அந்த நாம நட்சத்திரம் வச்சு தான் டெவலப் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக வாங்கி தனித்தனியாக விற்கிறதா இருந்தனாக்கா அது கணக்கு வர முடியாது. அதுக்கான சூத்திரமும் அடுத்தடுத்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம நாள் குறித்தல் எதுவாக இருந்தாலும் ஒன்று தான், இல்லை ஒரே மாதிரி தான், மாற்றங்கள் இருக்காது. எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துங்க. அதான்